ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சீஷெல்ஸ் நாட்டுடன் கல்வி, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? மொத்தம் 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. அதாவது இந்தியாவுக்கும் சீஷெல்ஸ் நாட்டுக்கும் இடையே தூதரக உறவு 50 ஆண்டை எட்டினதுனால பொன்விழா ஆண்டு அனுசரிக்கிறாங்க. அந்த விழாவில் பார்த்தோம்னா அந்த விழாவினுடைய நிறைவை ஒட்டி சீஷெல்ஸ் நாட்டுடன் கல்வி, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் மொத்தம் 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. சீஷெல்ஸ் நாட்டினுடைய உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹொரைசன் அப்படின்ற விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சீஷெல்ஸ் நாட்டோட அதிபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ரிக் ஹெர்மனி அப்படின்றவர் தான் சீஷெல்ஸ் நாட்டினுடைய அதிபர். இந்த விருதையும் சேர்த்து, அதாவது கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹொரைசன் விருதையும் சேர்த்து 34 சர்வதேச விருதுகளை பெற்றிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். இந்தியா சீஷெல்ஸோட 50வது ஆண்டு தூதரக உறவு நிறைவடைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய மக்கள் மருந்தக திட்டம் சீஷெல்ஸ்ல அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீஷெல்ஸ் தீவு நாட்டில் மொத்தம் 115 தீவுகள் அந்த சீஷெல்ஸ் தீவு நாட்டிலே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து லிட்டில் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் நகர் எது? பித்ரோகர் நகர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. லிட்டில் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் நகர் பித்ரோகர் நகர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. இமயமலையில் சுமார் 1800 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அங்கு பசுமை பள்ளத்தாக்குகள் அதிகமாக இருப்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. அடுத்து உலகிலேயே கச்சா எண்ணெய் அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடு எது? சவுதி அரேபியா தான் உலகிலேயே கச்சா எண்ணெய் அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. அதில் ஸ்பெசிஃபிக்காக அராம்கோ நிறுவனம் அப்படின்ற நிறுவனம் தான் அதிகமாக கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறாங்க. அடுத்து தொண்டைமான் இளந்திரையனை பற்றி பாடிய புலவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் தொண்டைமான் இளந்திரையனை பற்றி பாடிய புலவர். எந்த நூலில் பாடியிருக்காரு அப்படின்னா பெரும்பானாற்று படையில் பாடியிருக்காரு. தொண்டைமான் இளந்திரையன் சங்க காலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட புகழ்பெற்ற மன்னர் அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த நகரை தலைநகராக கொண்டு? காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட புகழ்பெற்ற மன்னர். அடுத்து தமிழ்நாட்டில் இதுவரை நிகழ்ந்த அம்மோனியா கசிவு விபத்துகளில் மிக தீவிரமானது எது? ஜூன் 21, 2026 திருவள்ளுவர் மாவட்டம் கன்னிகைப்போர் கிராமத்தில் நடந்த விபத்து தான் தமிழ்நாட்டில் இதுவரை நிகழ்ந்த அம்மோனியா கசிவு விபத்துகளிலே மிக தீவிரமானது. அதாவது இடர்கள், பேரிடர்கள் அந்த டாபிக் கீழே இது வரும். இது மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய இடர்களில் வரும். ஜூன் 21, 2026 அன்று நடந்த அம்மோனியா கசிவு விபத்து தான் தமிழ்நாட்டில் இதுவரை நிகழ்ந்த அம்மோனியா கசிவு விபத்துகளிலே மிக தீவிரமானது அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? திருவள்ளுவர் மாவட்டத்தில் நடைபெற்றது. அடுத்து தேசிய புள்ளியியல் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 29 தேசிய புள்ளியியல் நாள் அனுசரிக்கப்படுகிறது. PC மஹலனோபிஸினுடைய பிறந்த நாளை தான் தேசிய புள்ளியியல் நாளை நம்ம அனுசரிக்கிறோம். அவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1893 ஜூன் 29 பிறந்தாரு. 1931 இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை அமைக்கிறாரு. 1950 தேசிய மாதிரி ஆய்வு அமைக்கிறாங்க இந்திய அரசு. இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை சூழல், நுகர்வு, வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நிலைமைகள் குறித்து முறையான தகவல்களை சேகரிக்கும் தேசிய அமைப்பாக அது உருவானது. தேசிய மாதிரி ஆய்வு அப்படின்றது பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களினுடைய வாழ்க்கை சூழல், நுகர்வு, வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நிலைமைகள் குறித்து முறையான தகவல்களை சேகரிக்கும் தேசிய அமைப்பாக அது உருவாகுச்சு. அதனால்தான் தேசிய புள்ளியியல் நாள், அதாவது இந்த தேசிய புள்ளியியல்ல இந்த மஹலனோபிஸ் அப்படின்றவர் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு. அதனால தான் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம ஜூன் 29 நம்ம புள்ளியியல் தினமாக அனுசரிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் மூங்கில் சார்ந்த தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக எவ்வளவு கோடி நிதி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது? ரூபாய் 400 கோடி மூங்கில் சார்ந்த தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்திய ஜவுளி உற்பத்தியை வரும் 2031 ஆண்டுக்குள் எத்தனை பில்லியனாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? $350 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வரும் 2030-31 நிதி ஆண்டுக்குள் திருப்பூரினுடைய ஏற்றுமதி மதிப்பை $100 பில்லியன் உயர்த்துவதே இலக்கு. அடுத்து இந்தியாவினுடைய ஜிடிபியில் குறு, சிறு, நடுத்தர தொழில்துறையினுடைய பங்கு எத்தனை சதவீதம்? 31.1% தான் குறு, சிறு, நடுத்தர தொழில்துறையினுடைய பங்கு ஜிடிபியில். தொழிற்சாலை உற்பத்தியில் மொத்தம் 35.4% வகிக்கிறாங்க. ஏற்றுமதியில் 48.58% வகிக்குது.
அடுத்து உலகக்கோப்பை போட்டிகளில் தொடர்ந்து 7 ஆட்டங்களில் கோல் அடித்து சாதனை புரிந்துள்ளவர் யார்? லியோனல் மெஸ்ஸி அவங்க தான் வந்து உலகக்கோப்பை போட்டிகளில் தொடர்ந்து 7 ஆட்டங்களில் கோல் அடித்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி அப்படின்றவர் அர்ஜென்டினா வீரர். இதுவரை பிரான்சின் ஜஸ்ட் ஃபோன்டைன் அப்படின்றவர் 1958லும், பிரேசிலினுடைய ஜெயிர் சின்ஹோ அப்படின்றவர் 1970லும் 6 கோல் வந்து அடிச்சிருக்காங்க. அதனை முறியடிச்சு வந்து பார்த்தோம்னா லியோனல் மெஸ்ஸி 7 கோல் வந்து அடிச்சிருக்காரு. உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் தொடர்ந்து முதலிடம் பெற்றிருக்காரு. எவ்வளோ கோல்களோட முதல் இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 19 கோல்களோட முதல் இடத்துல இருக்காரு. அடுத்து வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்திய விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்களை மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்ப அழைக்க ஏதுவாக எந்த திட்டம் அறிவித்திருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரின் ஆராய்ச்சி இருக்கை திட்டம் 2026 தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியர்கள்லாம் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அந்த நாட்டோட உற்பத்தி ஜிடிபி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சு நம்ம நாட்டோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்திய விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்களை மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்ப அழைக்க ஏதுவாக பிரதமரின் ஆராய்ச்சி இருக்கை திட்டம் 2026 வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஷீசல்ஸ் நாட்டின் தேசிய பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படையின் எந்தெந்த போர்க்கப்பல்கள் பங்கேற்றன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் தர்கஷ், ஐஎன்எஸ் இக்ஷாக் அப்படின்ற 2 போர்க்கப்பல்கள் வந்து அந்த பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படை சார்பில் வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்து தேசிய கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகர் ஹைதராபாத்தில் தான் வந்து தேசிய கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.